அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமாயிருப்போம் பிரியமானவர்களே. நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். எப்படி? கர்த்தரை என்றென்றைக்கும். நேற்று நம்புனீங்க, இன்னைக்கும் நம்பலாம், நாளைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அதனால என்னைக்கும் நம்பலாமா? பிரியமானவர்களே, குழப்பமான சூழ்நிலையில நம்பலாமா? நம்பலாம். கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தரை மட்டும் நம்பலாமா? நம்பலாம். பிரியமானவர்களே, டாக்டர்ஸ் எல்லாரும் ரிப்போர்ட் வேற மாதிரி எழுதியிருக்காங்களே, நம்பலாமா? நம்பலாம். 18 வருஷம் வியாதி சுகமாகுமா? கர்த்தரை நம்பலாம். பிரியமானவர்களே, மறுபடி தோல்வி. காசை வாங்கிடலான்னு கையை நீட்டும் போது பிசாசு வந்து அதை தட்டி பறிச்சுட்டு போனது போல நடக்குது இல்ல? கர்த்தரை நம்பலாமா? நம்பலாம். நிச்சயமாக அவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். அவருடைய உண்மையை நம்பலாம். ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்ன இந்த குழப்பமான சூழ்நிலைகள்ல ஒன்றில் நீங்க மாட்டிக்கொண்டிருக்கீங்களா? ஏதோ பின்னடைவு மறுபடி உங்களை துன்புறுத்திட்டே இருக்கா? கர்த்தரை நம்பலாம். பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்பி பாருங்கள். அவர் யாராம்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அப்படின்னா மாறாத கன்மலை, நித்திய கன்மலை, மாறாதவர். அவரை நம்பலாம். அவருடைய உண்மையை நம்பலாம். நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு மாற்றி பேசுகிறவர் அல்ல, சூழ்நிலையினால மாறுகிறவரும் அல்ல. அவரை நம்புவோமா? பற்றி பிடிச்சுக்கோங்க பிரியமானவர்களே. அவருடைய பாதத்தை பற்றி பிடிச்சுக்கோ. கையை விரும்பினா கையை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவருடைய மார்புல சாய்ந்திருக்கணும்னா ஸ்ட்ராங்கா சாஞ்சிக்கோங்க. அவரை நம்பலாம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், உங்களை நம்புறோம் சுவாமி. அப்பா, அவர் என்றென்றைக்கும் நம்பப்படத்தக்கவர் அப்படின்னு ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்பட்டி இன்னைக்கு நாங்க காணப்படுகிற இந்த சூழ்நிலை, வேலையில்லாத சூழ்நிலை, திருமணம் தடைபட்ட சூழ்நிலை, குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை, டாக்டர்ஸால கைவிடப்பட்ட சூழ்நிலை, வேதனை நிறைந்த சூழ்நிலையில நாங்க உங்களை மாத்திரம் நம்புறோம் ராஜா. உங்க உண்மையை நம்புறோம்ப்பா. எங்களை கைவிட்டுறாதீங்க ராஜா, கைவிடாதீரும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் ஜனங்களை பேராய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.